வசனம் சொல்லுது. எசேக்கியேல் 8:6 வாசிங்கள் பார்ப்போம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயோ? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? ஆலயத்துக்குள்ள என்ன இருக்குதான்? அருவருப்பு இருந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம்? ஆலயத்தை விட்டு போயிட்டாராம். ஆலயத்தை விட்டு தூரம் போயிட்டாராம். இது வசனம் சொல்லுது. இது இப்போ நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அருவருப்பு லிட்டரலாகவே உலக பிரகாரமா சொன்னோம்னா, இப்ப இது பேர் கட்டடம். நம்ம ஆலயம்னு சொல்றோம் இல்லையா? இது கட்டடம். ஆக்சுவலா நம்ம தான் ஆலயம். ஆனா இதையும் ஆலயம் நம்ம சொல்றோம். ஆனால் இந்த மாதிரி லிட்டரலாவே உலக பிரகாரமாக ஆலயங்களுக்குள்ளேயே அருவருப்புகள் வந்துச்சு. இஸ்ரவேல் காலத்துல இல்ல, கோவிடுக்கு முன்னாடி நம்ம காலத்துல 2010 வரைக்கும் தான் சபைகள்லாம் ஓரளவுக்கு கர்த்தருக்குள்ள இருந்துச்சு. 2000க்கு மேலேயே சபைகள் கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய தூரம் போக தொடங்கிருச்சு. எல்லா விதமான அருவருப்புகள் சபையிலே காணப்பட்டது. நீங்க அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளுக்கு எல்லாம் போயிட்டீங்கன்னா, ஐரோப்பா நாடுகளுக்கு போயிட்டீங்கன்னா, சபையிலேயே ஓரின சேர்க்கைக்கு கல்யாணம், சபையிலேயே ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம், நாய்க்கு நாய்க்கு கல்யாணம், பூனைக்கு பூனைக்கு கல்யாணம். கல்யாணம் வந்து ரொம்ப அருவருப்பா மாறிடுச்சு. குழந்தையெல்லாம் பெத்துக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, பிரெக்னண்டா வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. இங்க 2 கல்யாணம், அந்த பக்கம் 2 கல்யாணம், இவருக்கு இது 2வது கல்யாணம், அது அவங்க 3வது கல்யாணம். இது மாதிரியான அருவருப்புகள் சபையில காணப்பட்டது. இந்த ஒரு காரியம் மட்டும் இல்ல, உபதேசத்துல அருவருப்பு, எல்லா விதமான காரியங்களும் சபைக்குள்ள வந்துச்சு. நிர்வாண சபை, மதுபான சபை எல்லாம் கொண்டாட்டான். சகல விதமான அருவருப்புகள். ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாலும் கேட்கிற இடத்துல ஜனங்க இல்ல. ஒரு அமெரிக்கால ஒரு சபையில இந்த மாதிரி ஓரின சேர்க்கைக்கான திருமணத்தை செய்த போது ஒரு அம்மா அங்க இருக்க ரிஜிஸ்டர், அவங்க ஒரு ஊழியக்காரர், அவங்க சொன்னாங்க, இந்த திருமணத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாது, இது வேதாகமத்துக்கு எதிராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா மேல போய் விசுவாசி கேஸ் போட்டுருச்சு. அது பேர் விசுவாசி சொல்லக்கூடாது, விஷ ஊசி. கேஸ் போட்டுருச்சு. கேஸ் போட்டோடனே கோர்ட்ல கேஸ் வந்தோடனே நீதிபதி கேட்டாரு, இந்த மாதிரி ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் நீங்க சொல்லியிருக்கீங்க, சட்டப்படி நீங்க செய்யணும், உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களை விடுதலையாக்க விரும்புறேன் அப்படின்னாரு. அந்த அம்மா சொன்னாங்க, யூடியூப்ல இருக்க போய் பாருங்க. அந்த அம்மா சொன்னாங்க, உங்ககிட்ட விடுதலை வாங்கி நான் நரகத்துக்கு போவதை விட உங்ககிட்ட தண்டனை வாங்கி நான் பரலோகத்துக்கு போவதையே விரும்புகிறேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சபை துணிகரம். சபை அந்த சத்தியத்தை சொன்னாலும் கேட்கிற இடத்துல இல்ல. சத்தியம் பேசுற சபைக்கு ஜனங்க போகிறது இல்ல. அங்க சபை என்பது என்ன ஆயிடுச்சு? கொள்ளையர் கூட கிடையாது, அதை விட மோசம். ஆடல் பாடல், ஆடுறது, குதிக்கிறது, ரெக்ரியேஷன், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, பர்த்டே, எல்லா டேவும் உள்ள இருக்கும். பைபிள் ஸ்டடி மட்டும் இருக்காது. பைபிள் ஸ்டடி யாரும் வரமாட்டாங்க. ஆனா மத்தபடி வச்சீங்கன்னா, சில ஆலயங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறோம் வெளிநாட்டுல, பாத்தீங்கன்னா ஆலயம் என்பது அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில ஆளாளுக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரது ஆலயம். ஆராதனைக்கு வரும்போதே அவங்க சொல்லிடுவாங்க, நீ ரைஸ் கொண்டா, நான் வந்து சாப்பாடு கொண்டாரேன், நான் வந்து குழம்பு கொண்டாரேன், நீ கூட்டு கொண்டாரேன், பொரியல் கொண்டாரேன். எல்லாம் பாத்தீங்கன்னா லேட்டா ஒரு ஆலயத்துக்கு ஆராதனை நடந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் 8 மணி ஆராதனைக்கு 9க்கு தான் சேரும், 9:15 தான் வரும். அது 10 மணிக்கெல்லாம் வேற ஆராதனை முடிஞ்சிடும். 1.5 மணி நேரத்துல ஆராதனை முடிச்சிருவாங்க. முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் நேரா டைனிங் ஹாலுக்கு போயிருவாங்க. என்ன லேட்டு? சாப்பாடு செஞ்சு கொண்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சு. பவுல் கேட்கிறாரு, உங்களுக்கு புசிப்பதற்கு வீடு இல்லையா? ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து ஆலயத்தை எப்படி மாத்தி வச்சிருக்கிறான்? புசிக்கிற ஸ்தலமா மாத்தி வச்சிருக்கிறான். அல்ல ரெக்ரியேஷன் சர்ச், கிளப் மாதிரி மாத்தி வச்சிருக்கான். சர்ச்சுக்குள்ள எல்லா விதமான அருவருப்பும் காணப்பட்டுச்சு. ஆண்டவர் எச்சரிப்பு சொன்னாலும் கேட்க தயாரா இல்ல. ஆப்பிரிக்காக்குள்ள போயிட்டீங்கன்னா அதை விட மோசம். சகல விதமான அருவருப்பு. இப்ப நீங்க கேட்கலாம், ஏங்க கொரோனா இந்தியாவுக்கு வந்து சபையெல்லாம் மூடினாங்க? சபையெல்லாம் இந்தியாவில் ஒழுங்குதான் இருந்துச்சு. ஒண்ணும் கிடையாது. அவங்க எதை செஞ்சாலும் வெளிப்படையா செய்வான், இங்க எல்லாத்தையும் மறைமுகமா செய்வான். அவ்வளவுதான் வித்தியாசம். அமெரிக்காரனுக்கு எதையுமே செய்யறது வெளிப்படையா இருக்கும். பவுல் எழுதுறார் கொரிந்தியருக்கு எழுதும் போது, புற ஜாதியாரிடத்தில் காணப்படாத அருவருப்புகள் உங்களிடத்தில் காணப்படுகிறது. சர்ச்சுக்குள்ள என்ன அருவருப்பு இல்லைன்றீங்க? இந்தியன் சர்ச்சஸ், நான் சொல்றது இந்தியன் சர்ச்சஸ். ஏன் தமிழ்நாட்டு சர்ச்சஸ் சொல்றேன்? இங்க அருவருப்பே கிடையாதா? புல்பீட்ல ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் இருக்குது அருவருப்பு. கேட்கறதுக்கு இங்க ரெடி கிடையாது. சொன்னாலும் சரி, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கூட்டம். அவன் சொல்றான், அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. ஆலயத்துக்கு போறோமா வரமா? ஏன் அதே மாதிரி உங்க ஸ்கூலுக்கு சொல்லுங்களேன். ஸ்கூல் ஃபெயில் ஆகுது, எதை பத்தி கவலைப்படாது, பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் கேளுங்க. அப்ப மட்டும் என்ன சொல்றீங்க? நல்ல ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்.
நல்ல ஸ்கூல்ல போய் சேர்க்கணும் போது உன் பையனுடைய எதிர்காலம் படிப்புல இல்ல, உன் பையனுடைய எதிர்காலம் கர்த்தர் கரத்துல இருக்கு. ஆனாலும் படிப்புக்கு நல்ல ஸ்கூல் தேடுற நீங்க ஆலயத்துக்கு வருவது மட்டும் எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி இருக்க முடியும்? கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. நான் தெளிவாய் சொல்லுவேன், 2019 வரைக்கும் அநேக எச்சரிப்புகளை கர்த்தர் சபைகளுக்கு கொடுத்தார். ஆனால் சபை கேட்கிற இடத்துல இல்ல. இங்க தமிழ்நாட்டில் சபையில என்ன இருக்குது? இங்க எல்லாம் இருக்குது. பண பெருமை, அப்புறம் பதவி பெருமை, சினிமாக்காரங்க என்ன இருக்கானோ அதெல்லாம் சர்ச்சுக்குள்ள, அரசியல்வாதி கிட்ட இருக்கிற அரசியல் இங்க, சினிமா நடிகை கிட்ட என்ன இருக்கோ அது இங்க சர்ச்சுக்குள்ள. இங்க பண பெருமை, பதவி பெருமை, அப்புறம் படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாம் இருக்கு. இங்க எல்லாம் இருக்கு. இல்லாத மாதிரி உட்கார்ந்து இருக்கும். சும்மா பேசும்போதுதான் அப்படி பேசுறது. யாரை ஏமாத்துறீங்க நீங்க? என்ன கர்த்தரை ஏமாத்துறீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க? உங்களை தான் ஏமாத்திக்கிறீங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். சகலம் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது. அவர் பார்த்தாரு, சொல்லி சொல்லி பார்த்தாரு. 2000க்கு அப்புறம் அநேக அருவருப்புகள் சர்ச்சுக்குள்ள ஒவ்வொன்னா சொன்னோம்னா கொடுமையா இருக்கும். கடைசியா கர்த்தர் பார்த்தாரு, அப்பத்தையும் ரசத்தையும் நிறுத்துறான்ட்டு. அதான் நடந்துச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ள வராம இருக்கிறதுக்கு கொரோனா தான் காரணம் நீங்க சொன்னீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், அப்பமும் ரசம் என்கிற உடன்படிக்கையை விட கொரோனா என்கிற கிருமி சக்தி வாய்ந்தது நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதா? அப்பமும் ரசம்ங்கிறது கர்த்தர் நம்மோடு பண்ண உடன்படிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஒரு கர்த்தருடைய ஆலயத்துல ஆராதனை நடத்த விடாம தடுக்கிறதுக்கும், அது மட்டுமல்ல அப்பமும் ரசமும் உடன்படிக்கை பண்ணாம இருக்கிறதுக்கும் கொரோனா தான் தடுத்துச்சுன்னா, இது எல்லாத்தை விட கொரோனா பெருசுன்னு அர்த்தம். கொரோனாவுக்கு அப்படி ஒரு வல்லமை கிடையாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும். சபையை திறக்கிறவரும் சரி, சபையை பூட்டுகிறவரும் சரி, அது கர்த்தரால மட்டும்தான் முடியும். வேற யாராலையும் முடியாது. எந்த அரசாங்கத்தாலேயும் முடியாது, எந்த சர்வாதிகாரியாலையும் முடியாது, எந்த ராஜகுமாரத்திகளாலையும் முடியாது. இது வேற யாராலையும் முடியாது. இது கர்த்தருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இதை நடத்துகிற அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் கையில் இருக்கு. அதை மீறி இங்க தடுக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் ஏன் கொரோனா மூடப்பட்டது? எப்பவுமே ஒரு விஷயத்தை விசுவாசிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். உலக பிரகாரமா ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவனுடையதான திட்டம் என்ன, ஏன் தேவன் அனுமதி கொடுத்தாருங்கிறத தேவ ஜனங்க போய் கேட்கணும். உலகத்தான் சொல்ற அதே காரணத்தை நீங்களும் சொல்றீங்க அப்படின்னா உலகத்தானுக்கும் சர்ச்சுக்கும் வேற வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பைபிள்ல இருந்தே சொல்றேன். பஞ்சம் வரும். ஆகாப் காலத்துல பஞ்சம் வந்தது, ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வந்தது, எலியா காலத்தில் பஞ்சம் வந்தது. இப்ப இவங்க எல்லாருக்கும் காரணம் தெரியுது. எலியாவுக்கு ஏன் பஞ்சம் காரணம் தெரியுது. ஆனா ஆகாபுக்கு பஞ்சத்துக்கான காரணம் தெரியல. அவர் என்ன பண்றாரு, உபதியாவோடு சேர்ந்து குதிரைக்கு புல் தேட போறாரு. ஆளாளுக்கு ஒரு பக்கம் போறாங்க. இப்போ அவரை கூப்பிட்டு, ஆகாபை கூப்பிட்டு, ஏன் பஞ்சம் அப்படின்னா அவர் அடுத்து சொல்வாரு, இல்லைங்க இங்க மழை பெய்யல அப்படின்னு சொல்லுவார். அதே பஞ்சத்துக்கு காரணத்தை எலியாவை கூப்பிட்டு கேட்டா சொல்லுவான், ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள், தேசம் சோரம் போச்சு, பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு 3.5 வருஷம் என்னாச்சு, வானம் அடைக்கப்பட்டது, அதனால பஞ்சம் அப்படின்பா. ஒரே பஞ்சத்துக்கு ஆகாப் சொல்றது உலக காரணம், எலியா சொல்றது ஸ்பிரிச்சுவல் காரணம். அதே மாதிரிதான் தாவீது காலத்துல ஒரு பஞ்சம் வந்தது. ஏன் பஞ்சம் வந்ததுன்னு போய் தாவீது ஆண்டவரை கேட்கிறாரு. மத்த ராஜாக்கள் ஆண்டவரை கேட்க மாட்டாங்க. அப்ப கர்த்தர் தாவீது கிட்ட சொல்றாரு, சவுல் காலத்தில் ஒரு ரத்த பழி இருக்கு, அந்த ரத்த பழியை நீக்கணும், அதனாலதான் அந்த பஞ்சம் வந்துச்சுங்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, உலக பிரகாரமாக ஒரு சம்பவம் நடக்கும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டம் என்ன என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டால் மட்டுமே அதற்கான உண்மையான காரணத்தை புரிஞ்சுக்க முடியும். உலகத்தான் கொரோனா, நீங்களும் கொரோனா. சரி, கொரோனா ஷாப்பிங் மால் முடிச்சு, கொரோனா சினிமா தியேட்டரை முடிச்சு, கொரோனா ஸ்கூலை முடிச்சு, கொரோனா சர்ச்சு முடிச்சு. அப்ப சர்ச்சு ஒரு சினிமா தியேட்டருக்கு ஈக்குவல், சர்ச்சு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு ஈக்குவல், சர்ச் என்பது ஒரு ஸ்கூலுக்கு ஈக்குவல். அவ்வளவுதானே? எல்லாம் முடிச்சு, இதுவும் முடிச்சு. அப்ப என்ன சபைக்கு வித்தியாசம் இருக்கு? அப்ப பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? அந்த வாக்கு தத்தம் எங்கே? அது ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? யோசிச்சு பாருங்க. அப்போ கர்த்தர் இந்த சபையை மூடுவதற்கு அனுமதி கொடுக்காமல் இது மூடப்படாது. கர்த்தர் பர்மிஷன் இல்லாமல் சர்ச்சை மூடுகிற அதிகாரம். யோபோ உபத்திரவப்படுத்தணும்னா கர்த்தர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கினாதான் என்ன செய்ய முடியும்? உபத்திரவப்படுத்த முடியும், கை தொட முடியும்.
இல்லைன்னா தொட முடியாது பாருங்களேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கொரோனா ஏன் வந்துச்சு, இது சபையை தொடறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டாதான் ஆண்டவர் அதுக்கான காரணத்தை சொல்லுவார். ஆனா நாம அதை கேட்கவே இல்லை. நாம எப்பவுமே எதை கேட்டோம்? ஆமா, கொரோனா வைரஸ் வந்துச்சு, கொரோனா வந்து எல்லாரையும் மூடிச்சு, சர்ச்சையும் மூடிச்சு, அப்போ we are failures அர்த்தம். we are failures. அப்போ எங்களுக்கு இந்த கொரோனாவுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 2018 கொரோனா வர போறதை குறிச்சு சில WHO ரிப்போர்ட், பைபிள்ல உள்ள வசனம், இதை எல்லாத்தையும் வச்சு ஆவியானவர் உணர்த்தினார். சோ 2018 இருந்து ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தோம். நாளைக்கு அதை பத்தி கூட உங்களுக்கு ப்ரூஃப் காட்டும். சொல்லிக்கொண்டே வந்தோம். ஆனால் சபை அதை சீரியஸா எடுத்துக்கொள்ளல. சபையில உள்ள அருவருப்புகள் மாறல. வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் போச்சு, கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. சபைக்குள்ள அப்பதான் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, சினிமாக்கார மாதிரி ஆடுறதும், சினிமாக்காரி மாதிரி பண்றதும், சினிமாக்காரனுடையதான காரியங்கள் எல்லாம் வருது. ஒரு பக்கம் அரசியல் வருது, சபைக்குள்ள அடிதடி வருது, எல்லாம் வந்துகிட்டு. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், இல்ல இது தப்பு நடக்குது. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் சபைகளை மூடி போட்டார். உலகளாவிய, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு வைட், இந்திய சபை அல்ல, வேர்ல்டு வைட் மொத்தத்தை மூடி போட்டார். 9ஆம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் 4வது வசனம் 100% நிறைவேறியது. கம்யூனியன் எடுக்க கூடாது என்று கர்த்தர் சொன்னார். அதாவது அவர் தான் சொன்னாரு, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படி எப்போ இது நடக்க விடாம ஆச்சு யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அனுமதி கொடுக்காமல் அது நடந்திருக்காது. அப்போ ஆண்டவர் சபையை மூடி போட்டார். அந்த மூடி போட்ட உடனே நாம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுக்கணும், ஏன் ஆண்டவரே இப்படி எல்லாம் நடக்குது, இந்த மாதிரி வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா கர்த்தர் அதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருப்பாரு, எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருப்பாரு. நாம கேட்கல. நம்மளும் என்ன நினைச்சுக்கிட்டோம்? எல்லாரும் மாதிரியும் கொரோனா நினைச்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட 6 மாசம் சபை அடைக்கப்பட்டிருந்துச்சு. 6 மாசம் கழிச்சுதான் சபை வந்து ஓபன் ஆச்சு. நான் பொதுவா சொல்றேன், உலகளாவிய சில சபைகள் 1 வருஷம் கழிச்சு ஓபன் ஆச்சு, சில நாட்டுல, ஒரு சில நாட்டுல 2 வருஷம் கழிச்சு ஓபன் ஆச்சு. இப்படி பல நாடுகள்ல பல நிலைகளில மாறிச்சு. அதுல கர்த்தருடைய கிருபை, நான் சொல்லுவேன், கர்த்தருடைய தயவு, உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் முதலாவதாக சபை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி சபை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. வேற எந்த நாட்டிலையும் இன்னும் கொஞ்சம் லேட்டா தான் வந்துச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சபை திறப்பதற்கான முதல் அனுமதி கொடுக்கப்பட்டது. எப்பன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாசம். இது கர்த்தர் நம்ம வச்ச தயவு. இப்பவும் சொல்றேன், கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த அருவருப்பை விட அந்த நேரத்துல நிறைய பரிசுத்தவான்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க, ஆண்டவரே சபை மூடி இருக்குதே அப்படின்னு சொல்லி. அநேகருடைய ஜெபம், அநேகருடையதான கண்ணீர் கர்த்தர் பார்த்தாரு. பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? சபை திறப்பதற்கான ஒரு அனுமதியை கொடுத்தார். ஆனால் இப்போ சபையினுடைய நிலைமை அதை விட மோசம். திருப்பியும் சொல்றேன், இப்ப இருக்க சபைகளுடைய நிலைமை அதை விட மோசம். கொரோனா வந்த போது அப்படியே கொஞ்ச நாள் ஐயோ இப்படிலாம் நடக்குதே, ஜனங்களுக்குள்ள ஒரு தேவ பயம் வந்துச்சு. ஆண்டவர்கிட்ட போனாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரியே தான் ஆண்டவர்கிட்ட போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் பழைய நிலைமையோட இப்ப மோசம். முன்னாடி சர்ச்சில் சினிமா பாட்டு மாதிரி பாடினா, இப்போ சினிமா பாட்டையே பாடுறான். முந்தி சினிமா நடிகர் மாதிரி ட்ரெஸ் பண்ணான், இப்போ சினிமா நடிகனுக்கு மாதிரி ஆயிட்டான், மொத்தமா ஆயிட்டான். அரசியல் இப்போ முழுசா வந்துச்சு சபைக்குள்ள 100%. அதை விட உபதேசத்துல இருந்து எல்லாத்துலயும் மிக கொடுமையான காரியங்கள் சர்ச்சுக்குள்ள நடக்குது. தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கொரோனாவுக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பு, ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, மனம் திரும்ப சொல்லி. அந்த தடவை கர்த்தர் உடன்படிக்கையை நிறுத்தினார். இந்த தடவை சபையை கர்த்தர் கைவிக்க போறது இல்ல, உடன்படிக்கை நிறுத்த மாட்டார். திருப்பி இந்த வார்த்தையை கவனியுங்கள், இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த தடவை கர்த்தர் சபைகளை சிதற பண்ணுவார். போன தடவை சிதற பண்ணல, மூடினார். அது எச்சரிப்பு. ஆலயத்தை மூடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார், கேட்கல. ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் இடிக்கப்பட்டது. இப்ப 2வது முறை நடக்க போகுது நமக்கு. ஆலயத்துக்கு கர்த்தர் ஏற்கனவே எச்சரிப்பு கொடுத்தார். கொரோனாவுக்கு அப்புறம் இன்னும் மோசம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மோசமான இடத்துக்கு போயிட்டு இருக்கு சபை. உலக பிரகாரமான ஆசையில, பொருள் ஆசையில, பணத்தாசையில, விசுவாசி சபைனா நான் கட்டடத்தை சொல்ல விசுவாசிய சொல்றேன், அதிகமா போயிட்டே இருக்குது.
அதனுடைய விளைவு என்னவா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முறை வரப்போகிறது லாக்டவுன் மாதிரி இல்ல, அதை விட மோசம். இப்ப எல்லாருக்கும் கொரோனாவுக்கு முன்னாடி லாக்டவுன் போட்ட உடனே, கொரோனால லாக்டவுன் போட்ட உடனே கொஞ்சம் ஸ்தம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இவங்க யாருமே ஆயத்தம் இல்லை. ஆனா கர்த்தர் 2 வருஷம் பேசினாரு, இவங்க யாரும் ஆயத்தம் கிடையாது. அதுக்கு அதெல்லாம் வராதுங்க, நடக்காதுங்க, கர்த்தர் கிருபை உள்ளவருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே அந்த 2 வருஷத்தை ஓட்டிட்டாங்க. திடீர்னு லாக்டவுன் வந்துடுச்சு. என்ன பண்றது தெரியல. ஏற்கனவே இருந்தவங்க, தயாரா இருந்தவங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஆன்லைன் சர்ச்சஸ் ஆரம்பிச்சாங்க. எதை பார்த்து? ஆன்லைன் ஸ்கூலு, ஆன்லைன் ஆபீஸ், அதை பார்த்து இவங்களும் ஆன்லைன் சர்ச்சு, ஆன்லைன் பிரசங்கம், எங்களை மாதிரி எவாஞ்சலிஸ்ட் எல்லாம் ஆன்லைன்ல எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப எல்லாருக்கும் என்ன இருக்குன்னு தெரியுமா? கொரோனா மாதிரி வந்தா என்ன, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆன்லைன் ரெடியா இருக்கு. இப்ப என்ன இருக்கு? ஆன்லைன் ரெடியா இருக்கு. அடி எது வந்தாலும் சரி சந்திச்சிடலாம், ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்பவும் சொல்றேன், நீங்கள் நினையாதது ஒன்று வரப்போகிறது. லாக்டவுன் நீங்க நினைக்காம வந்தது, இப்ப வரப்போறது நீங்கள் நினைக்காதது. லாக்டவுன் வந்தா பரவாயில்ல, பிரச்சனை இல்ல, ஆன்லைன்ல தப்பிச்சுக்கலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க ஆன்லைன் கூட உதவாது உங்களுக்கு. அதை விட மோசமானது ஒன்று வருகிறது. இப்ப கொடுக்கப்படுகிற வசனம் இதான் டைம். இந்த நேரத்துல இப்ப நான் இந்த 3 நாள் மீட்டிங்க சொல்லல, இந்த கொரோனாக்கு அப்புறம் அடுத்து ஒன்று வரப்போகுது. இது கொரோனா மாதிரியே இல்ல, அது வேற. நாளைக்கு கதர்சமா பார்ப்போம். அந்த இடையில உள்ள காலம் இது எதுக்குன்னா, நீங்க அதுக்கு ஆயத்தப்படுவதற்கான காலம் இது. அசை போடுவதற்கு, சாப்பாடு சேர்த்து வச்சு கொள்வதற்கு, நான் சொல்ல ஆவிக்குரிய சாப்பாடு சேர்த்து வச்சு கொள்வதற்கு, உங்களுடைய ஆத்துமாக்களை இப்பவே பலப்படுத்துறதுக்கு, அதுக்கான காலம் இது. ஆனா இப்ப நீங்க முன்னாடி விட ரொம்ப மோசம் ஆயிட்டீங்க, ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க. ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டு, அப்பா கொரோனா மாதிரி இன்னொரு வந்தா பிரச்சனை இல்ல, ஆன்லைன் இருக்கு பாத்துக்கலாம். இல்ல, ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு, இதுவரை வந்தது ஆண்டவர் உங்களை கை வைக்கல, சபை செதறி போகல. நான் பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொரோனாவுக்கு முன்னாடி உண்மையாய் ஊழியம் பண்ண சபையும் ஊழியர்களையும் கொரோனா நேரத்தில் கர்த்தர் கைவிடவில்லை. அந்த நேரத்தில் சபை வளர்ந்தது. அதற்கு பிறகு சபை வளர்ந்திருக்கு. நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்றேன். கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனா வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க உண்மையா ஊழியம் பண்ணாங்க. அது 50 பேரோட பண்ணாங்களா, 500 பேரோட பண்ணாங்களா, அதெல்லாம் தெரியாது. உண்மையா பண்ணாங்க. எந்த எவாஞ்சலிஸ்டோ, எந்த பாஸ்டரோ, எந்த மெய்ப்பனோ உண்மையா ஊழியம் பண்ணவங்க கொரோனா பீரியட்ல பாதிக்கப்படல. கர்த்தர் அவர்களை பறந்து காக்கிற பட்சியை போல, எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தது போல கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். அதே நேரத்தில் கொரோனாவுக்கு முன்னாடி அசால்ட்டா இருந்தாங்க பாருங்க. எப்பவும் போல கேஷ், அதாவது கொரோனாக்கு முன்னாடி அவங்க கொரோனா வரும் தெரியாது, அவங்க ஒரு அசால்ட்டா இருந்தாங்க. அந்த சபைகள் எல்லாம் கொரோனாவிலே காணாம போச்சு. மீண்டும் சபை திறக்கும் போது அநேக சபைகள் இல்லை. நிறைய ஊழியங்கள் மூடப்பட்டு விட்டது, நிறைய ஊழியங்கள் அடிபட்டுச்சு. காரணம் என்னன்னா, இவங்க ஆயத்தப்பட வேண்டிய காலத்துல உண்மையா வேலை செய்யல. ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம் வந்தது, இவங்களால நிக்க முடியல. அதே தான் இப்பவும் சொல்றேன். இப்ப இந்த காலம் நீங்கள் வரப்போறதுக்கான ஆயத்தப்பட வேண்டிய காலம். இப்போ உண்மையா இருந்தீங்கன்னா, உண்மையா ஊழியம் பண்ணீங்கன்னா, உண்மையா கர்த்தருக்கு முன்பாக உங்க காசுல, பணத்துல, டைம்ல, குடும்பத்துல எல்லாத்துலயும் உண்மையா இருந்தீங்கன்னா, அடுத்து வரப்போகிறதான காரியத்துல உங்களை சாரிபாத் விதவையின் வீட்டில் வைத்து பாதுகாத்தது போல 2வது பேஸ்ல கர்த்தர் பத்திரமாய் வைத்து பாதுகாப்பார்.